السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العلي العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: الحج والسج، أو كما قال عليه الصلاة والسلام. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் உருவமற்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாக்கி அகிலத்தின் அருள்கொடையாக வந்துதித்த நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எதை சொல்லவும் கேட்கும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமா மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மூமின்களை, ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்கி கொண்டிருப்பதால் ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக இறை இல்லத்தை நாடி இறை பொருத்தத்தை தேடி காபாவிற்கு செல்வதற்கு ஆயுத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அரசாங்கத்தின் சார்பாக இன்று முதலாக ஹாஜிகள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ் செய்கிறார்களோ அவருடைய பயணத்தை அல்லாஹ் பாதுகாப்பான பயணமாக ஆக்கி தருவானாக. அங்கு சென்று எந்த விதமான நோய் நொடியால் பாதிக்கப்படாமலும் ஆரோக்கியத்தோடு எல்லா காரியங்களையும் சரியான முறையில் செய்யக்கூடிய நல்ல உள்ள வலிமையும் உடல் ஆற்றலையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அல்வானாக. சென்றது போன்று மீண்டும் தாயகத்திற்கு திரும்பக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அவர்களை ஆக்கி அல்வானாக. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு யாருக்கெல்லாம் ஹஜ் நசீபாக்கினானோ அதுபோன்று ஹஜ் செய்யாத மக்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு விரைவிலே ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. அருமையான மூமின்களை, ஹஜ் என்பதை பற்றி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள்: புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். இஸ்லாம் 5 தூணின் மீது அமையப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கை. இரண்டாவது, இகாமஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுதல். மூன்றாவது, ஜக்காத்து கொடுத்தல்.
4வது நோன்பை நிறைவேற்றுதல், 5வது ஹஜ்ஜை செய்தல். இந்த 5 தூண்கள் மீதுதான் இஸ்லாம் என்கிற மிகப்பெரிய மாளிகை கோபுரம் நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இஸ்லாத்தின் இறுதி கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ் என்கிற வணக்கம் இருக்கிறதே ஒரு அற்புதமான வணக்கம் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜு எப்பொழுது கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு சரியாக ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ்ஜு என்கிற இந்த கடமை வழிபாடு இஸ்லாமியர்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த ஹஜ்ஜு என்கிற கிரிகை இருக்கிறது அல்லவா, இந்த வணக்கம் உலகத்தில் எல்லா நபிமார்களும் நிறைவேற்றிய வணக்கம் என்றால் அது ஹஜ்ஜு என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜு எந்த அளவுக்கு நன்மையை பெற்று தரும், எந்த அளவுக்கு அது புனிதமானது என்பதை இந்த ஒரு செய்தி நம்மால் முழுதுமாக விளங்க முடிகிறது. இரண்டாவது, ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே, அந்த இடத்தில் இணை வைப்பாளர்கள் இல்லாத ஒரு இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இந்தியாவில் வாழக்கூடிய நாம் வசிக்கக்கூடிய இடங்களில் எல்லா மதத்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ஜு என்கிற அந்த வணக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்தில், அந்த ஹரமிற்குள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடம் எந்த அளவுக்கு புனிதமானது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கஅபா என்று எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழிகின்ற வரைக்கும் ஒரு புனிதமான இடம் என்று சொன்னால் அது மக்கா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர் புனிதம் பெற்ற மக்காவை தரிசிக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்கிற ஆசையை உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் ஆசிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, தொழுகை நாம் ஒரு நாளைக்கு தினம்தோறும் 5 நேரம் தொழுகிறோம். வருடத்திற்கொடவை நாம் நோன்பு பிடிக்குகிறோம். வசதி உள்ளவர்கள் வருடம் வருடம் ஜகாத்து கொடுக்கிறோம். இந்த வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அதன் பெயரை நாம் உச்சரிப்பதில்லை. தொழக்கூடியவருக்கு முசல்லி என்றோ அல்லது நோன்பாளிக்கு நோன்பாளி என்றோ நாம் பட்டமிடுவதில்லை. ஆனால் ஹாஜிகளுக்கு மட்டும் ஹாஜி என்று அடைமொழி விடுத்து அழைக்கிறோம் என்று சொன்னால் காரணம் ஆயுளில் ஒரு தடவை என்றிருந்தாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் இருக்கிறதே அல்லாஹ்வாலும் ரசூலாலும் மிகவும் வரவேற்கப்பட்ட செயல் என்பதால் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மக்களுக்கு நாம் ஹாஜி என்று சொல்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லா வணக்கத்தை எடுத்துக்கொண்டால் ஒன்று உடல் சார்ந்திருக்கும், இல்லை என்று சொன்னால் பொருள் சார்ந்திருக்கும். தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பொருள் சார்ந்திருக்காது, உடல் சார்ந்துதான் இருக்கும். தக்பீர் கட்டுவோம், குனிவோம், சஜ்ஜா செய்வோம், இது உடல் சார்ந்த ஒரு வணக்கம். நோன்பு எடுத்துக்கொண்டால் அதுவும் உடல் சார்ந்த வணக்கம் தான். ஜக்காத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பொருள் சார்ந்த வணக்கம். ஆனால் ஹஜ்ஜு மட்டும்தான் உடல் சார்ந்த பொருள் சார்ந்த இரண்டையும் சார்ந்த ஒரு வணக்கம் என்று சொன்னால் அது ஹஜ்ஜு என்பதால் அந்த ஹஜ்ஜை நாம் நேசிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. அருமையான மோமின்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்வான், இன்ன அவ்வள பைத்தின் உதயலின் நாசி லல்லதி பி பக்கத்த முபாரக்கத்தன் வஹுதன் லில் ஆலமீன். இந்த மக்கா என்கிற ஆலயம் இருக்கிறதே, இதுதான் மக்களுக்கு முதலாக இறைவனை வணங்குவதற்கு தோற்றுவிக்கப்பட்ட முதல் இல்லம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லிவிட்டு இந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹ் சொல்வான், ஃபீஹி ஆயாத்தும் மகாம் இப்ராஹிம். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது, அதில் ஒன்றுதான் மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த கல் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், வமன் தகலவு கான ஆமினா.
அதற்குள் யாரெல்லாம் பிரவேசிக்கிறார்களோ, உள்ளே நுழைகிறார்களோ, அச்சமற்றவர்களாக நுழைகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா சபீலா. யாருக்கெல்லாம் ஹஜ் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ, வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, அவர்கள் மீது ஹஜ் செய்வது கட்டாய கடமை என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன். யார் இந்த கடமையை மறுக்கிறார்களோ, செய்ய மாட்டேன் என்று இருக்கிறார்களோ, அவர்களை கொண்டு இறைவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அவன் என்றென்றும் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வசனத்தை முடிக்கிறான் என்று சொன்னால், ஹஜ் செய்வது என்பது யாருக்கெல்லாம் பொருளாதார வசதி இருக்கிறதோ, நோயற்ற வாழ்வு இருக்கிறதோ, அச்சமற்ற வாழ்வு இருக்கிறதோ, அவர்களுக்கு ஹஜ் செய்வது என்பது கட்டாய கடமை என்பதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். வசதி வாய்ப்பு இல்லை என்று இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், ஹஜ் செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால்தான் கடமை என்கிறான். ஆனால் கடமையே இல்லாத எத்தனையோ மக்கள் ஆசையின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி அந்த வாய்ப்பை பெற்று சென்றவர்கள் பல லட்சம் பேர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் வசதி வாய்ப்பை கேட்பதோடு நாம் அல்லாஹ்விடத்திலே ஹஜ்ஜுடைய நசீபை தா என்று நாம் கேட்க வேண்டும் என்பதை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹஜ் என்பது கடமை என்றால் ஒவ்வொரு வருடமும் கடமையா அல்லது ஆயுள் கடமையா என்றால் அதுக்கும் நமக்கு ஹதீஸ் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரசங்கம் செய்தார்கள். அந்த பிரசங்கத்தில் சொன்னார்கள், ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ் கடமையாக்கி இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜின் கடமையை மக்களுக்கு மத்தியிலே விளக்கி வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு தோழர் இருந்தார், யா ரசூலல்லாஹ் அக்குல்ல ஆமீன், யா ரசூலல்லாஹ் ஹஜ் கடமைன்னு சொல்றீங்களே, வருடத்திற்கு ஒரு தடவையா அல்லது ஆயுள் ஒரு தடவையா என்று கேட்கிறார். ஆயுள் ஒரு தடவையா அல்லது வருடம் வருடம் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். கேட்டவர் தன்னுடைய கேள்வியை நாம் கேட்டது சரிதான் என்று நினைத்துக் கொண்டு அந்த கேள்வியை 3 தடவை தொடர்கிறார். யா ரசூலல்லாஹ் ஹஜ் கடமை என்கிறீர்களே, அப்படி என்றால் ஹஜ் ஆயுள் ஒரு தடவை கடமையா அல்லது வருடம் வருடம் கடமையா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குல்து நஅம், நீங்கள் கேட்டது போன்று ஒவ்வொரு வருடம் கடமை என்று நான் சொல்லியிருந்தால் அது கடமையாக்கப்பட்டிருக்குமே. எனவே தேவையற்ற கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சொன்னார்கள் என்பதும் ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இதில் 2 விஷயம். ஆயுளில் ஒரு தடவை ஹஜ் செய்வதுதான் கடமை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னொரு விஷயம், நல்லோர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் என்று சொன்னால் எதை சொன்னார்களோ அதை எடுத்து நாம் நடக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு நாம் இப்படியா அப்படியா என்று கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் அதில் ஆபத்து வந்துவிடும். சில பேர் போவாங்க, என்ன செய்வாங்கன்னா, அதில் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஓதத்தாங்களான்னு சொல்லுவாங்க. இப்போ ஹதீஸில் ஆயத்தில் இருக்கக்கூடிய ஆயத்துகளையோ ஹதீஸ்களை எடுத்து சொல்லி இதை ஓதிட்டு பாப்பா அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த ஆயத்தை ஓதுங்க அப்படின்னா அவர் என்ன கேட்பாருன்னா, ஆயத்தை ஓத சொல்றீங்களே 100 தடவையா 200 தடவையான்னு கேட்பார். இந்த கேள்வி தேவையில்லாத கேள்வி. ஓதுங்கன்னா ஓதிட்டு போயிடுமே தவிர நம்மால் முடிந்த வரைக்கும் ஓத வேண்டுமே தவிர அது 100 தடவையா 1000 தடவையான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இருக்கிறாள் என்ன செய்வாரு, கொஞ்சம் கொழுப்பு பிடிச்சவங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 தடவை ஓதுங்கன்னா ஓத முடியுமா? ஏற்கனவே கஷ்டம் வந்திருக்கிறோம், இப்போ 1,00,000 தடவை ஓதுங்கன்னா கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா போயிடும். எதற்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால், நல்லோர்கள் ஒன்றை பணித்தார்கள் என்று சொன்னால், ஏவினார்கள் என்று சொன்னால் அதை எடுத்து நடப்பதுதான் அவசியமே தவிர தேவையற்ற கேள்விகள் கேட்பதால் நமக்கு நாமே சுமைகளை சுமத்தக்கூடாது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அருமையான மக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆயுள் ஒரு தடவை ஹஜ் செய்வதுதான் கடமை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம்,
வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போறவங்க பல பேர் இருக்கிறாங்க. நம்ம பாராட்டுறோம், சந்தோஷப்படுறோம், அவங்களுக்கு மாதிரி நசீப் நமக்கு கிடைக்கும்னு ஆசைப்படுறோம். ஆனா என்ன அப்படின்னா, வருட வருடம் ஹஜ்ஜுக்கு போறாரு பார்த்தீங்களா, அவரோட தம்பி பார்த்தீங்கன்னா சோத்துக்கு சிரமப்பட்டு இருப்பார், பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பார், சொந்த பந்தமெல்லாம் நலிந்து இருக்கும். ஆனா இவர் நினைச்சுவாருன்னா வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போவார். இந்த ஹஜ்ஜை இறைவன் விரும்புவதில்லை, இந்த ஹஜ்ஜை இறைவன் விரும்புறதில்லை. ஏன்னா ஹஜ்ஜுங்கிறது ஆயுள் ஒரு தடவை கடமை என்று சொன்ன பிறகு அந்த கடமையை நிறைவேற்றிய பிறகு உனக்கு கடமை நிறைய இருக்குது. ஏன்னா சொந்த பந்தங்கள் பசியும் பட்டியமா இருக்காங்களா, பிள்ளை பற்றி வச்சு கட்டி கொடுக்க முடியாம இருக்கிறாங்களா, படிக்க வைக்க முடியாம இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் நம்ம அடுத்த கடமையை தவிர பேருக்கு நாம் நிறைய ஹஜ் செஞ்சிருக்கோம். சில கட்டத்தில் சொல்றது, அவர் யார் தெரியுமா, அவர் எத்தனை ஹஜ் செஞ்சிருக்கார் தெரியுமா, எத்தனை உம்ரா செஞ்சார், இந்த எண்ணிக்கைக்கு ஹஜ் உம்ரா அது தேவையில்லை. பெருமைக்கு இப்படிப்பட்ட ஹஜ்ஜுகள் தேவையில்லை. எனவே ஒரு தடவை கடமை எடுத்து சொன்னால் ஒரு தடவை கடமை நிறைவேற்றி விட்டு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களாக இருக்கலாம், மஹல்லாவாசிகளாக இருக்கலாம், எத்தனை பேர்கள் தன்னுடைய தேவைக்கு பணம் இல்லாமல் ஹராமான செயல்பாடுகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து அவள் கஷ்ட நஷ்டங்களை நீக்குவதுதான் கடமையை தவிர பேருக்கு நான் 10 ஹஜ் செஞ்சேன் 15 ஹஜ் செஞ்சேன் என்று சொல்லி நாம் பெருமை பீத்துவதற்கு இந்த வணக்கம் தேவையில்லை என்பதையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான மக்களே, அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்டாங்க, ஐயுல் அஅமாலி அஃதல், வணக்கங்களிலேயே சிறந்த வணக்கம் எதுன்னு கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் பில்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டு ஈமான் கொள்வதுதான் வணக்கத்தில் ஆக சிறந்த வணக்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த தோழர் கேட்டார், சும்மா மாதா, அதற்கு பிறகு எந்த வணக்கம் சிறந்தது என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வதுதான் அடுத்த சிறந்த வணக்கம் என்றார்கள். வந்த தோழர் விட்டபாடு இல்லை, மீண்டும் கேட்டார், சும்மா மாதா, அதற்கு பிறகு என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூருன், ஹஜ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் வணக்கங்களில் ஆக சிறந்தது 3. 1 அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்வது, 2வது அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வது, 3வது ஹஜ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற ஆசைப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹஜ் செய்தால் என்ன நன்மை என்பதை நாம் கொஞ்சம் விளங்க வேண்டும். இந்த ஹதீஸையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார்களோ, வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், எந்த குற்றத்தையும் செய்யவில்லை எந்த பாவத்தையும் செய்யவில்லை செய்யாமல் ஹஜ் செய்தார் என்று சொன்னால், அன்று பிறந்த பாலகன் எப்படி அப்பழுக்கற்றவனாக பாவமற்றவனாக பிறக்கிறானோ அதுபோன்று ஹஜ் செய்து திரும்பக்கூடிய அந்த மனிதர் அன்று பிறந்த பாலகனை போன்று அப்பழுக்கற்றவராக வருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனின் முழு பாவங்களை எல்லா பாவங்களையும் அழித்து அவனை பரிசுத்தமான மனிதனாக ஆக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஹஜ்ஜுக்கு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்க்க வருகிறார்கள். பார்த்தவர் வந்து பார்த்துவிட்டு நபியினுடைய கரத்தை நீட்டச் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கரத்தை நீட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு, யா ரசூலுல்லாஹ், உங்கள் கையில் நான் பையத்து செய்கிறேன், உறுதிமானம் எடுக்கிறேன் என்று சொன்னார். சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, மாலக்கையா அம்ரே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்ட பொழுது அந்த தோழர் சொன்னார், எனக்கு ஏதாவது ஒன்றை சொல்லித் தாருங்களேன், அது சொல்வது எப்படி இருக்கும் என்று சொன்னால், என் ஒட்டுமொத்த பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இஸ்லாத்திற்கு முன்னால்
அவர் எப்படி வேணால் நடந்திருக்கலாம். எனவே தன் பாவத்தை வருந்தி நபியின் கரம் பிடித்து என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் குற்றத்தை நினைத்து நீ வருந்துகிறாயா? உனக்கு விஷயம் தெரியாதா? ஒரு மனிதர் இஸ்லாம் அல்லாத மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்து விட்டால், இஸ்லாத்துக்கு வந்த பொழுது அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பது உனக்கு தெரியாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லவா, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வண்ண ஹிஜ்ரத்தை, ஒரு நாடு விட்டு நாடு இஸ்லாத்திற்காக ஹிஜ்ரத் செய்கிறாரே, அப்படி ஹிஜ்ரத் செய்தால் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அடுத்து சொல்கிறார்கள், அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கபலஹு, ஹஜ் செய்தால் அதற்கு முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பது தெரியாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தை பற்றிபிடித்துக் கொண்டு இந்த மூணு செயல்களும் இதற்கு முன்னால் என்ன பாவங்கள் செய்தாலும் அந்த பாவங்களை மன்னிக்கும், அந்த மன்னிக்கக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய ஆற்றல் ஹஜ்ஜுக்கு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான முஃமின்களே, இப்னு அப்பாஸ் செய்தி அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தோம். ரௌஹா என்கிற ஒரு இடம், அந்த இடத்திற்கு வந்த பொழுது அங்கே ஒரு கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துவிட்டு, மன் அன்த, நீங்கள் யார் என்று கேட்டார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் நபி வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அங்கிருந்து ஒரு பெண்மணி கேட்டார், யார சொல்லலாம், ஒரு குழந்தையை உயர்த்தி பிடித்து கேட்டார், யார சொல்லலாம், அலிஹாதா ஹஜ்ஜுன், குழந்தையை உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னா பச்சளம் குழந்தை அர்த்தம், அப்படிதானே? ஏன்னா பெரிய குழந்தை தூக்கி பிடிக்க முடியாதுல்ல, ஒரு சின்ன குழந்தை தூக்கி பிடிச்சு கேட்கிறாங்க, அலிஹாதா ஹஜ்ஜுன், இந்த குழந்தையின் மீது ஹஜ்ஜு கடமையா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கால நாம் ஹஜ்ஜு செய்யலாம், ஆனால் வழக்கி அஜ்ரூன், அந்த குழந்தை செய்த ஹஜ்ஜினுடைய நன்மை உனக்கு கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கடமையாக இருந்தாலும் நிபந்தனைகள் ஒன்று, அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் வயதுக்கு வந்தவராக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனை இருந்தால்தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கடமையானாலும் கடமையாக்கப்படுமே தவிர, அவர் வயதுக்கு வரவில்லை என்று சொன்னால் தொழுகை கடமை இல்லை, வயதுக்கு வரவில்லை என்று சொன்னால் நோன்பு கடமை இல்லை, வயதுக்கு வரவில்லை என்று சொன்னால் ஜகாத்து கடமை இல்லை, வயதுக்கு வந்திருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை கட்டாயம் அவசியம். ஆனால் இந்த பெண்மணி உயர்த்தி பிடித்திருக்கிற குழந்தையை பார்த்தால் பச்சிளம் குழந்தையாக இருக்கிறது, இந்த குழந்தைக்கு ஹஜ் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் ஹஜ் செய்யலாம், ஆனால் அந்த குழந்தை செய்த ஹஜ்ஜுடைய நன்மை பெற்றெடுத்த பெற்றோருக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான மக்களே, இதில் இன்னொரு சட்டம் இருக்குது. இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியா இருப்பாங்க, குழந்தை 6 வயசு குழந்தையா இருக்கும், இந்த குழந்தையை விட்டுட்டு போக முடியாது, ஹஜ்ஜுக்கு கூட்டு போயிடுவாங்க, கூட்டிட்டு போய் ஹஜ் செஞ்சா அந்த நன்மை பெற்றோருக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த குழந்தை வயதுக்கு வந்த பிறகு வசதி வாய்ப்பு இருந்து சொன்னால், சின்ன வயசுல 8 வயசுல ஹஜ் செஞ்சானே அதனால் ஹஜ்ஜு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஹஜ்ஜு பெற்றோருக்கு நன்மை போய் சேர்ந்துருச்சு இல்ல, அந்த ஹஜ்ஜு அந்த குழந்தை மீது கடமை இல்லாத ஹஜ்ஜு. எனவே அவர் வயதுக்கு வந்த பிறகு மீண்டும் வசதி வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் ஹஜ்ஜு செய்வது கட்டாய கடமை என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான மக்களே, இப்படி குழந்தைகளாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளும் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இவ்வளவு நன்மைகளை அறிந்து கொண்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு கட்டத்தில் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நரல் ஜிஹாத, நாங்கள் ஜிஹாதை பார்க்கிறோம், ஆண்கள் கலந்து கொள்கிறார்கள், அதில் வெற்றிவாக சூடுகிறார்கள், சிலர்கள் கொல்லப்படுகிறார்கள், கொன்றால் ஷஹீத் அந்தஸ்தை பெறுகிறார்கள், அப்படி என்று சொன்னால் நாங்களும் போருக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்களேன் என்று சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போருக்கு அனுமதி கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா கிதால ஃபீஹி, பெண்கள் போருக்கு செல்வது என்பது அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜு வல் உம்ரா,
பெண்களுக்கு போர் என்று சொன்னால் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வதே அவர்கள் போரில் கலந்த நன்மை உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான மக்களே, யோசிச்சு பார்க்கணும். வணக்கங்களில் சிறந்தது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் ரசூலும் ஈமான் கொள்வது, இரண்டாவது போருக்கு செல்வது, மூன்றாவது ஹஜ்ஜுக்குன்னு சொன்னாங்க. இங்க ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, ஜிஹாதுடைய நன்மை எங்களுக்கு வேண்டும், போருக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களுக்கு போர்க்களம் என்பது அது ஹஜ்ஜும் உம்ராவும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஹஜ்ஜின் மகத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, இன்னைக்கு சில பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, நொண்டி சாக்கு சொல்லிட்டு இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகாம பல பேர் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா இன்னைக்கு பல செல்வந்தர் நினைக்கிறாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போனா நெரிசலா இருக்கும், சிரமமா இருக்கும், பல லட்சங்கள் செலவாகுது, அதனால உம்ராவுக்கு போயிட்டோம்னா அதுவும் மக்காவுக்கு போறோம், இதுவும் மக்காவுக்கு தானே போறோம், ஹஜ்ஜுக்கும் மக்காவுக்கு தான் போறாங்க, உம்ராவுக்கும் மக்காவுக்கு தானே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உம்ராவுக்கு போயிட்டோம்னா நம்ம ஹஜ் செஞ்ச நன்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இறைவனையும் ஊரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு ஹஜ் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவன் ஹஜ்ஜு தான் செய்ய வேண்டுமே தவிர இல்ல மக்காவுக்கு தான் உம்ராலையும் போறோம், ஹஜ்ஜுக்கு தான் மக்காவுக்கு தான் ஹஜ்ஜுக்கும் போறோம்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டும் இணையாக வைத்துக் கொண்டு நாம் ஹஜ்ஜை செய்யாமல் விட்டுவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். எனவே வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் நாம் முடிந்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக ஹஜ் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல எச்சரிக்கையின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஅ ரஜுலுன் மின் ஹஸம் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸம் என்று சொல்ல குலத்தாருடைய ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இன் அபி அதரகவுல் இஸ்லாம் வஹுவ ஷேகுன் கபீருன். என் வாப்பா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஆனா ரொம்ப வயோதிகமானவர், ரொம்ப வயோதிகமான நிலையில வந்திருக்கிறாங்க. லா யஸ்ததிஉ ருகூப ரஹல, பயணம் செய்வதற்கு வாகனத்தில் ஏறி அமர்ந்து பயணம் செய்வதற்கு சக்தி வர மாட்டார், அந்த அளவுக்கு பாலும் கிழவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருக்கு ஹஜ்ஜு கடமையா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம் அந்த அக்பர் வலதிஹி, நீ அவர் பெற்றெடுத்த குழந்தைகளில் மூத்தவரா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஆமா யா ரசூலுல்லாஹ், எங்க வாப்பா பெற்றெடுத்ததுல நான் தான் மூத்தவர் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால நஅம், அவருக்கு ஹஜ்ஜு கடமை என்று சொன்னார்கள். அரைத லவ் கான அலா அபீக தைனுன் ஃபகலைதுஹு அன்ஹு, உங்க வாப்பாவுக்கு இப்படி வச்சுக்குமே, உங்க வாப்பாவுக்கு கடன் இருந்தா அதை நீ அடைப்பியா அடைக்க மாட்டியான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, தார்மீக கடமை என் மீது தானே இருக்கிறது, நான் தானே முதல் குழந்தை, கட்டாயம் அடைப்பேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி என்று சொன்னால் அவர் மீது விழுந்த கடனை, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடனை நீ அவருக்கு பகரமாக ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற ஹதீஸும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு கூட பதிலே ஹஜ் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வாப்பா வந்து ஹஜ்ஜு கடமையா இருக்கும் பொழுது மௌத்தா ஹஜ் செய்யாம மௌத்தா போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சில நல்ல பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, வாப்பா காலத்தில் இருக்கும் பொழுது சொத்து சுகமெல்லாம் இருந்துச்சு ஆனால் ஹஜ்ஜுக்கு போக முடியல அப்படின்னு செய்வாங்கன்னா, ஊரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நல்ல விவரமான நல்ல சாலிகான ஆளை கூப்பிட்டு எங்க வாப்பா ஹஜ் செய்யா மௌத்தா போயிட்டாங்க, எங்க வாப்பாக்காக நீங்க நினைச்சீங்க ஹஜ் செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு பதிலாக அவருடைய செலவினங்களை எல்லாம் கொடுத்து ஹஜ்ஜுக்கு அனுப்புவாங்க. அது பேர் பதிலே ஹஜ் அப்படிம்பாங்க. அந்த பதிலே ஹஜ்ஜுக்கு ஆதாரம் என்னோடு சொன்னால் இதுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப முடியாதவராக இருந்தாலும் கூட அவரால் முடியாவிட்டால் அவருக்கு பகரமாக மகனாரோ அல்லது வேறு யாரையாவது நாம் ஹஜ்ஜுக்கு அனுப்பி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன இம்ராத்த மின் ஜுஹைனா, ஜுஹைனாவை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். யார் ரசூலுல்லாஹ், இன்ன உம்மி நதர்து அன் தஹுஜ்ஜ, என் தாயார் ஹஜ் செய்யணும்னு ஆசைப்பட்டு நேர்ச்சி செஞ்சாங்க. ஃபலம் யஹுஜ்ஜு ஹத்தா மாத்தத், அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றதுக்கு முன்னால மௌத் வந்துருச்சு, இஸ்ராயல் நேசன் அழைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ ஹஜ் செய்ய ஆசைப்பட்டாங்க, முடியல, மௌத் வந்துருச்சு, முடியல. இப்பொழுது இவருக்கு ஹஜ் செய்யலாமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல சொன்னார்கள், உன் தாயார் கடன் வைத்திருந்தால் உன் மீது அடைப்பது அவசியமா
அவசியம் இல்லையா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், அவசியம் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடனை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் நம்ம வாப்பாவும் மூத்தா போயிட்டாங்க, அவங்க வசதி வாய்ப்போடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நாம விரும்பினா அவங்களுக்கு பதிலாக ஹஜ் செய்யலாம், அந்த நன்மையை எத்தி வைக்கலாம் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான மக்களே, இதுல சில விஷயம் என்ன அப்படின்னா, ஹஜ் கடமைன்னு விளங்கணும்னு சில வீடுகளை பார்த்தீங்கன்னா ஆண் மக்கள் நான் வரலப்பா வியாபாரம் இருக்குது அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு பொம்பளைட்ட நீ மட்டும் வேணா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பல உம்ராக்கள் செய்யக்கூடிய பெண்கள்லாம் பார்க்கிறோம். இந்த டிராவல்ஸ்கார என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன நோக்கம், இன்னைக்கு டிராவல்ஸ் நடத்துறவங்க எல்லாம் மனிதன லாபம் இல்லாம யாரும் நடத்துறது இல்லையே. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க மகரம் இல்லாம ஒரு பெண்ணை கூப்பிட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு இவர் தான் உங்க அண்ணன், இவர் தான் உங்க புருஷன், இவர் தான் உங்க அத்தா அப்படின்னு சொல்லி அத்தா இல்லாத அத்தாவாக்குறது, புருஷன் இல்லாத புருஷனாக்குறது, அண்ணன் இல்லாத அண்ணனாக்குறது, மகரம்ங்கிற பேரில் அந்நிய பெண்ணை அழைத்துக் கொண்டு செல்வது இது கூடுமா என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல பிரசங்கம் செய்கிற பொழுது சொன்னார்கள், லா யஹ்லுவன் ரஜுலுன் பி இம்ராத்தின் இல்லா வ மஹா து மஹரமின். ஒரு அந்நிய ஆணோடு ஒரு பெண் இருந்தால் மகரமான ஒரு ஆண் இருக்க வேண்டும். மகரம்னா திருமணம் முடிக்கிறது ஹராம். பெத்த மக வந்து பாப்பா திருமணம் முடிக்க ஹராம், அப்படித்தானே? அது மாதிரி அண்ணன் தம்பியை திருமணம் முடிக்க ஹராம். திருமணம் முடிக்கக்கூடியவர்களுக்கு பேர் மகரம் சொல்லுவாங்க. மகரம் இல்லாமல் அந்நிய ஆணோடு தனித்து இருக்கவும் கூடாது, பயணமும் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய நன்மை தருவதாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கு செல்வதாக இருந்தால் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனோ பெற்றெடுத்த தந்தையோ அல்லது கட்டிய கணவனோ இவர்கள் மகரமான ஆண்கள் இருந்தால் மட்டும்தான் ஹஜ்ஜு உம்ராவும் பயணம் செய்ய வேண்டுமே தவிர இல்லை என்றால் செய்யக்கூடாது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான மக்களே, இப்படி பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜின் நன்மைகளை அவ்வளவு சொல்லித் தருகிறார்கள். எனவே ஒவ்வொரு மூமின்களும் ஒவ்வொரு வக்திலும் நாம் துஆ செய்ய வேண்டும். நம்ம நினைக்கக்கூடாது நாம எதுக்கு துஆ செய்யணும், நமக்கு தான் கடமை இல்லையே, நம்மளோட காசு இல்லையா நினைக்கக்கூடாது. உண்மையில் அல்லாஹ் ரசூல் மீது பிரியம் இருந்து சொன்னால், அல்லாஹ் ரசூல் நமக்கு கட்டளையிட்ட அந்த கடமைகள் நிறைவேற்றும் என்று ஆசைப்படுகிறது சொன்னால் ரப்பிட கையேந்தினா மட்டும் போதுங்க, காசுலாம் தேவையில்லை. காசு இருந்தால் கடமை அது வேற பிரச்சனை. ஆனால் ஹஜ் உம்ராவும் செய்பவர்கள் காசு இருந்தால் தான் செய்ய முடியுமா என்றால் இல்லவே இல்லை. நாம் காபாவின் மீதும் கண்மணி நாயகத்தின் மீதும் காதல் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் அந்த வாய்ப்பை தருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நான் சொன்னேன்ல, ஹஜ்ஜு கடமையாகி யாரு நம்ம மக்காவுக்கு தானே போறோம், மதீனாவுக்கு தானே போறோம், அது உம்ராவை செஞ்சிடலாமே அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அத்தாக்கல் ஹஜ்ஜ, யாருக்கு ஹஜ்ஜுடைய நசீப் இருந்தும் ஃபலம் யஹுஜ்ஜு, அவர் ஹஜ் செய்யவில்லை என்று சொன்னால் பெருமானார் சொல்றாங்க, அவர் யஹூதியாக நசரானியாக மரணிக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட கொடுமை என்ன வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான முஃமின்களே, இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, மனிதர்கள் இருக்கும் காலமெல்லாம் வணக்கம் இருக்கும், ஆனால் ஹஜ் என்கிற வணக்கம் இருக்கும் காலமெல்லாம் உலகம் இருக்கும். எப்பொழுது ஹஜ் நிறுத்தப்படுகிறதோ மக்கள் செல்ல மறுக்கிறார்களோ அன்றைக்கு உலக அழிவு நாளை எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் இது தரிபட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹஜ் என்கிற அந்த கடமை எப்பொழுதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறதோ அது வரைக்கும் உலகம் அழிக்கப்படாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அருமையான மக்களே, ஹஜ்ஜுடைய காலங்கள் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்குவதற்கு முன்பாகவே ஹாஜிகள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹாஜிகளை சந்தித்தோம் என்று சொன்னால் நாம் அவரை முசாஃபஹா செய்து முஆனகா செய்து அவருக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக நாமும் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் எங்கெல்லாம் துஆ மக்பூலாக்கப்படக்கூடிய இடத்தில் துஆ செய்கிறார்களோ அங்கெல்லாம் எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ரவுதாவுக்கு சென்றால் எங்கள் ஸலாத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, அல் ஹாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ், ஹாஜி ஹஜ் செய்யக்கூடியவரும் உம்ரா செய்யக்கூடியவரும் அல்லாஹ்வின் விருந்தாளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த புனிதமான ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஹஜ் செய்யக்கூடியவர்களை மதித்து அவருக்கு துஆ செய்யக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.